என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய நெற்றிக் கண்ணை தொட்டு என் பிள்ளை தனக்கான ஒரு நல்ல செய்தியை என்னிடமிருந்து கேட்டுவிட வந்திருக்கிறாயல்லவா? நாளைய விடியல் உனக்கான நம்பிக்கையின் விடியலாக மாறப்போகிறது. இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை அது உனக்கு கொடுக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உனக்கு நடத்தப் போகும் இந்த விஷயத்தை நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷப்பட போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உனக்காக எதையும் இந்த வராகி சொல்லிக் கொடுப்பாள், செய்து கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. தாயின் நெற்றி குங்குமத்தை தொடுவது வேறு, தாயின் நெற்றிக் கண்ணை தொடுவது வேறல்லவா? சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணை உடையவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்காக சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியான நேரத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு இந்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த காலத்தை எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ கைவிடக்கூடாது. நடந்து முடிந்த எந்த விஷயங்களுக்காகவும் இனி கலங்குவதை விட்டுவிட்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் உண்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள். வராகி என்ற தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரமும் நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு கொடுக்கும் மாற்றங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் நீ உனக்கான ஒன்றை நிறைவாக பெறும் வரை நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதையெல்லாமும் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறதோ அதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு சரியாக வாழும் பொழுது உனக்காக இந்த தெய்வம் முன் நிற்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தேவையான பல நன்மைகளை நாம் காண வேண்டிய நேரம் கைகூடி வந்துவிட்டது. இந்த வராகி நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை நிச்சயமாக யாரென்று புரிந்து கொள்ள வேண்டும், யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு அத்தனை நிலைப்பாட்டையும் சரியாக உணர்த்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்க்கும் இந்த காலம் எப்பொழுதும் நம்மை சுற்றி வரும் சில மனிதர்களினுடைய உண்மையான முகங்களை நாம் அடையாளம் காண வேண்டும். நமக்கென துணை வருவது யார், இந்த வாழ்க்கையை நம்மிடத்தில் உணர்த்துவது யார் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்துமே நடக்குமா நடக்காதா என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். எதையுமே உறுதியாக நடக்கும் என்று நாம் நம்புவதில்லை. எதையுமே உறுதியாக நிச்சயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் உணர்வதில்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்றை நாம் வெளிப்படுத்த மறந்து விடுகின்றோம். ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ கைவிடக்கூடாது என்பதுதான் உண்மை. அம்மாவும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றேன். என் நெற்றிக் கண்ணை தொட்ட பிள்ளைக்கு நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நம்முடைய எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாமும்
நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கிறதா, நமக்கு எல்லோரும் சரியான ஒன்றைத்தான் எடுத்துச் சொல்கிறார்களா என்பதனை நாம் புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். எதுவுமே உனக்கு விரைவில் புரிய முடியாமல் இருக்கலாம். எதையுமே உன்னால் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி நடத்துவது எவ்வொன்றையும் இனிமேல் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ முன்னிறுத்துவாய். அத்தனையிலும் அதிர்ஷ்டத்தை நீ காண வேண்டிய நேரம் இது. இந்த வராகி துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதும் போல என் பிள்ளை தன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக நடத்தி கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உனக்கென என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வராகி சொன்னது போல நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை நான் நடத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவருக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் அதனை நம்ப வேண்டும். நாம் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறோம் என்பதனை அவர் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நடப்பதில் எல்லாமும் சரியான ஒன்றை தெளிவாக பெற முடியும். தன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடு உணர்ந்து விட முடியும். முன்னின்று எதையுமே நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் தன்னை சுற்றி இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக உணர்ந்து வாழத் தொடங்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான மனத்தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியானவள் நான் இருக்கும் பொழுது அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு நான் சரியாக உணர்த்திடுவேன் என்பதனை மறக்காதே. அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. அடுத்து நடக்கப் போகும் விஷயங்களை நீ உன்னிப்பாக கவனித்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக நல்லது எப்பொழுதும் நடக்காமல் போகாதல்லவா. இந்த வராகி நான் துணையிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போகாதல்லவா. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். மன மகிழ்ச்சியோடு எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து காட்ட வேண்டும். நல்ல புரிதலோடு உன்னோடு நான் எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முற்றிலுமாக நீ வாழ்ந்து காட்டப் போவதை உறுதி செய்து விட்டாலே அது போதுமல்லவா. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையும் உன்னை தேடி வரும். உன்னை சுற்றிலும் உனக்கு மேலும் பல வெற்றிகளும் உறுதியாகவே கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. வராகி என்ற தெய்வத்தை நீ உணர்ந்து கொண்டு வாழும் நேரம் உனக்கு ஒவ்வொரு தருணங்களிலும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் என்பதனை மறக்காதே. பல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை நான் உனக்கு நிச்சயமாக இனிமேலும் உருவாக்கி கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவின் நெற்றிக்கண்ணை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில், அதுவும் சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சரியான ஒரு தெளிவை பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனிமேலும் என் பிள்ளை எந்த ஒரு நம்பிக்கையையும் நீ தொலைக்காதே. உன்னை சுற்றி வரும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடாதே. சரி எது தவறு எது என்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி உனக்காக சொல்லித் தருகின்ற இந்த காலம்
இனி ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் உனக்கே என்று உருவாக்கித் தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்ட நேரத்தை அம்மா உன் கண் முன்னால் காண்பிக்கிறேன். அதிர்ஷ்டமான சூழ்நிலையை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ எந்த நிலையிலும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையும் என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது. இந்த வராகி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக எதையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம், நம்மை தேடி வரும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் காலம், அத்தனையிலும் நாம் பெற துடிக்கும் ஒரு வெற்றியை பெறக்கூடிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு உனக்கான தேவைகளை புரிந்து கொண்டு நன்மதிப்போடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாயல்லவா. சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறிவிடத்தான் போகிறது. இந்த இரவை நல்லபடியாக கடந்து வந்தால் நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் அத்துணை தெய்வங்களினுடைய அன்போடும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னுடைய எண்ணம் போல எல்லாமும் உனக்கு சிறப்பாகவே நடத்தி கொடுக்கப்படும். உன்னுடைய நம்பிக்கையினால் எது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான நன்மதிப்பு ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக உணர்ந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல குழப்பங்கள் உன்னை விட்டு அப்படியே விலகிச் சென்றுவிட வேண்டும். யாரையும் நம்பி இங்கு நீ படைக்கப்படவில்லை. உன்னை நம்பி, உன்னுடைய முயற்சியை நம்பி நீ இங்கு படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ நினைத்தால் மட்டுமே எதையும் பெறவும் முடியும், எதையும் இழக்கவும் முடியும். உன்னை விட்டு செல்வது எல்லாமும் உனக்கு இழப்பு கிடையாது. நீயாக அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு இழப்பு. இல்லை என்றால் அது உனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். எப்பொழுதுமே நம்மை விட்டு தானாக விலகிச் செல்கின்றவர்களை நாம் வழியனுப்பி வைத்து கையெடுத்து கும்பிட்டு வழியனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலத்தை எப்பொழுதும் உன் முன்னால் நான் கணித்து தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. தேவையில்லா எல்லா எண்ணங்களையும் நீ கடந்து வாழ வேண்டும். சரியான ஒன்றை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம்பிக்கையான ஒரு விஷயத்தை நாம் அடைந்துவிடும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நன்மதிப்பும் உனக்கு கிடைக்கும் என்பதனை மறக்காதே. சூழ்ந்து நின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் பொழுது இனி நடக்கப் போவது என்னவென்ற ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளுமே நிச்சயமாக உன்னை தொடரும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை நீ கைவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த காலத்திலும் உன்னை நிச்சயமாக விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா. தேவையான அளவிற்கன்றி எதன் மீதும் ஆசை கொள்ளாதே. ஏனென்றால் அது உனக்கு கிடைத்தாலும் உனக்கு நிலைக்காமல் போய்விடும். அதிகமாக உன்னை அந்த விஷயம் வேதனைப்பட வைத்துவிடும். சுற்றி இருக்கும் எல்லாவற்றிலும் உன்னை அதிகமாக அது சோதித்து பார்த்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நாம் என்ன சொல்ல எண்ணுகிறோம் என்பதனை தெரிந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரவிருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை.
சரியான அன்போடும் சரியான தெளிவோடும் என் பிள்ளை வாழ்ந்து காட்டக்கூடிய இந்த வாழ்க்கையை இனி ஒரு காலமும் நீ தொலைத்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க இனி கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் அத்தனையையும் நீ கைவிடக்கூடாது. வராகி சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த நேரம். இனிமேலும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியான தெளிவோடு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்காதே. முழுக்க முழுக்க உன்னை நல்ல மாற்றங்களுக்குள் இந்த வாழ்க்கை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் உனக்கான விஷயங்களை எப்பொழுதுமே உன் கண் முன்னால் நிறுத்துபவள் அல்லவா. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தெளிவுபடுத்துபவள் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை நான் பார்த்து கொண்டு இருந்து விடுவேனா? உனக்கு ஒரு சோதனை என்றால் நான் கைகட்டி தான் நின்று விடுவேனா? என்ன நடந்தாலும் அம்மா துணை இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு எதுவானாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். தெளிவில்லாத எந்த ஒரு விஷயத்தினாலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கக்கூடாது. தெளிவு இல்லையா? அமைதியாகிவிடு. சற்று பொறுமை காத்துநில். உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை எதிர்வரும் நாட்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும். எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை இனி வரும் காலங்கள் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. சரி என்றும் தவறென்றும் இனி உனக்காக நான் வந்து நிற்கும் இந்த நேரத்தில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய நெற்றிக்கண்ணை தொட்டிருக்கிறோம். அப்படியானால் இனிமேல் எப்பொழுதுமே நாம் எந்த தவறுகளையும் வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்ற ஒரு பொறுப்பு வந்துவிட்டதல்லவா. இதுவரையிலும் செய்யாததனால்தான் தெய்வத்தின் நெற்றிக்கண்ணை தொடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனியும் அதை நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு ஊக்கம் உனக்குள் வந்துவிடும். நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு நாம் வாழ நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழு மனநிலையோடு சரியாக புரிந்து கொள். நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். எந்த இடத்தில் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்ததோ, எந்த இடத்தில் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வந்ததோ, அதை எல்லாமும் சரி செய்து உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இவை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு வெற்றியை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த சூழ்நிலைகளினால் என் பிள்ளை அடைந்திட்ட மாற்றங்கள் இனி உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் தரும் என்பதனையும் மறக்காதே. விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் செய்ய நினைப்பதை சரியாக செய்வேன். நீயும் என்னுடைய அன்பை சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்துவிடு. யார் என்ன சொன்னாலும் நான் இருக்கிறேன், சாதித்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நீ நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் உன் அம்மா உனக்கு சொல்வது எல்லாமும் இனி உனக்கான புரிதலோடு உன்னை வாழச் செய்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான மாற்றத்தோடு இந்த வாழ்க்கையில் எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை சூழ்நிலையிலும் அம்மா உனக்கு வருகின்ற இந்த நாட்கள் முழுமைக்கும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ மீண்டு வருகிறாய் என்பதனை புரிந்து கொள். உன்னை மீட்டெடுக்கும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.